வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பர் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் குரூப் 4 முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2250 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒன்லைனராக மட்டும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறதில்ல, அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது. ஐ அப்படின்னா அழகு அப்படிங்கிறது தான். அதோடைய ஐங்கிற இன்னொரு வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. தலைவன் அப்படின்னாலும் இந்த ஐங்கிற அந்த வார்த்தையை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1815. ஆப்ஷன் டி. ஓகே, இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இவருடைய ஒரு நூல் வந்து இவருடைய பெருமையை உணர்த்தும். அது என்ன நூல் அப்படின்னா சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு நூல் இவருடைய பெருமையை உணர்த்தும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தல புராணம் அதில் பாடுறதுல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வல்லவராக இருந்திருக்கிறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஓகே, இவருடைய ஆசிரியர்கள் வந்து 3 பேர். இந்த 3 பேர்த்தையுமே இவர் வந்து கல்வி கற்றிருக்காரு. யார் யார் அப்படின்னா சுப்பிரமணிய தேசிகர் அப்படிங்கிறவர், அதற்கடுத்து சென்னை தாண்டவராயர் அவர்களிடமும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணிகை விசாக பெருமாள். 3 நபர்கள் யார் யார்? சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள். 3 நபர்களிடமே இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா ஆசிரியராக இவருக்கு ஆசிரியராக இந்த 3 நபர்களும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இவர் மாணவராக இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது எது? என்ன பருவம் அப்படின்னா ஆப்ஷன் சி, வருகை பருவம் தான். ஓகேங்களா? ஓகே, அதாவது பிள்ளை தமிழ் வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க, 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்பால் பிள்ளை தமிழில் 10 பருவம் இருக்கும், பெண்பால் பிள்ளை தமிழில் 10 இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து காமனாக இருக்கும். என்னென்ன? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படிங்கிறது காமன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பாலுக்கு மட்டும் தனிச்சு ஒரு 3 இருக்குது. என்னென்ன? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஓகேங்களா, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிறது. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்பாலுக்கு உண்டானது என்ன 3 பருவங்கள் இருக்குது. அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது மதுரகவி அப்படிங்கிறவர் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுரகவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களையும் இயற்றக்கூடியவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாவலரேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து ஆசுகவி அப்படிங்கிறவர் பாடு என கூறியவுடன் பாடுறவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது சம்மந்தமாக இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது வைகை பாமா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள ஷார்ட்கட்டு. அதாவது ஆம் சிவி அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவி, கௌடதம் அப்படின்னா மதுரகவி, பாகதம் அப்படின்னா சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா வித்தாரக்கவி. ஓகேங்களா? ஓகே, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பொருத்துகளை கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் ஓல்டு புக்கில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இனியவை 40 அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெறுது. ஓகே, இந்த இனியவை 40 பார்த்தீங்க அப்படின்னா 40 பாடல்களை கொண்டுள்ளது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அவர்கள் தான் இந்த இனியவை 40 அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசனை நிலை திருநீற்று காப்பெய்தி பணந்தலைப்ப இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பெரிய புராணத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே, இந்த பெரிய புராணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பெரிய புராணம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நூல்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. என்னென்ன நூல் அப்படின்னா சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து
பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூல் வந்து அடியவர் பெருமையை வந்து ஓர் அடியில வந்து சொல்லும். 63 நாயன்மார்களோட அந்த அடியவர்களோட பெருமையை ஓர் அடியில சொல்லும். ஓகே. இதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு. அந்த நூலை பேஸ் பண்ணியும் எழுதப்பட்டது தான் இந்த பெரிய புராணம். 2 நூல்கள் என்னென்ன? சுந்தரரோட திருத்தொண்ட தொகை, அப்புறம் அது வந்து அடியவரோட பெருமை ஓரடியில கூறுது. நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடல்ல வந்து இந்த அடியவரோட பெருமையை வந்து உணர்த்துது. இந்த 2 நூல்களை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காரு? சேக்கிழார் அவர்கள் இந்த பெரிய புராணத்தை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இந்த சேக்கிழார் அவர்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் அவரோட அமைச்சரவையில என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, முதல் அமைச்சராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? 2ஆம் குலோத்துங்க சோழனோட முதல் அமைச்சராக இவர் இருந்திருக்காரு. சேக்கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் ஓல்டு புக்ல இருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்க அடிக்கணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் முதற்கொண்டு மாத்தாம அப்படியே கேட்பாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அந்த வகையில இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமாவே நீங்க தமிழ்ல வந்து ஓவராலா நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கேட்குறாங்க கொஸ்டின்ஸு, அந்த எது மாரி கேட்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல புரிதல்களையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது நீலமுடி தரித்த பல மலை சேர்நாடு நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். அதுதான் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. இந்த பாஞ்சாலி சபதத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இயற்றியவர் யாருன்னா பாரதியார் அவர்கள். ஓகே. எந்த பாவகையினால் அவர் இப்போ இயற்றியிருப்பார் அப்படின்னா சிந்து அப்படிங்கிற அந்த ஒரு பாவகையினால் இயற்றியிருப்பார். எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது பாஞ்சாலி சபதம் அப்படின்னா 2 சருக்கங்களை கொண்டுள்ளது. எத்தனை பாகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 5 பாகம். ஓகே. அதாவது சூழ்ச்சி சருக்கம் சருக்கம் பார்த்தீங்க 2 பாகம் 2 பாகம் 5 சருக்கம். ஓகேங்களா? அதாவது 2 பாகங்களை கொண்டுள்ள நூல் 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. அதாவது பாஞ்சாலி சபதம். 2 பாகம் 5 சருக்கம். சருக்கம் என்னென்ன? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம் அப்படிங்கிற 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பாஞ்சாலி சபதம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்கரணங்கள் எனப்படுவது என்ன அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் சி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுதான் வந்து நாட்கரணங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறு தான் தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னு வந்து மதுரையை வந்து போற்றுது. ஓகே. இந்த புறநானூரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது புறநானூறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புறம் புறப்பாட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? 400 பாடல்களை கொண்டுள்ளது. புறம் சம்பந்தப்பட்ட 400 பாடல்களை கொண்டுள்ள நூல் தான் புறநானூறு அப்படிங்கிறது. ஓகே. இதை வந்து உவேசா அவர்கள் முதல்ல அச்சில் பதிப்பித்த ஆண்டு என்ன அப்படின்னா 1894ஆம் ஆண்டு தான் அச்சில் பதிப்பிக்கிறாரு. ஓகே. இதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் எல்ஹார்ட், அதாவது கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் தான் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்கள். அவர் வந்து இந்த புறநானூரை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அது எந்த ஆண்டு அப்படின்னா 1999ஆம் ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வள்ளலார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்த வள்ளலார் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் வந்து உரைநடை நூல்கள் 2 இருக்கு. என்னென்ன? மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த 2 நூல்களுமே இவருடைய உரைநடை நூல்கள். ஓகேங்களா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது சின்மய தீபிகை, தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒடுக்கம். இந்த 3 நூல்களுமே இவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் 7 வயதிலேயே கவி இயற்றும் திறமை பெற்று தெய்வ மணிமாலை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் சரவண பத்து அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்காரு. தெய்வ மணிமாலை, கந்தர் சரவண பத்து
எழுத்து அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பேயாழ்வார் அவர்கள் தான் இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது 12 ஆழ்வார்களை பற்றி 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட ஒரு தொகுப்பு தான். ஓகே. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருமாலை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியது தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் எண் கணக்கை தீர்க்க அப்படிங்கிறது வருது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்ம எண்களை வந்து பார்த்துருவோம். அதாவது நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா அதாவது கா உ ஞா சா சா ரு. ஓகேங்களா? இது 1 2 3 4 5. ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆ கா அப்புறம் பாருங்க கு அப்புறம் கா. ஓகேங்களா? ஓகே. இது வந்து 6 7 சாரி அதாவது 1 2 திரும்ப அகைன் சொல்கிறேன் பாருங்க. கா உ ஞா சா ரு. ஓகேங்களா? இது வந்து 1 2 3 4 5. ஓகே. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சா ஏ ஆ கு கா 0. ஓகே. இது 6 7 8 9 10. ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் தமிழ் எண்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கா ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 38. ஓகே. இதே வந்து கா 0 அப்படிங்கிறது 10. 38 10 48. 48க்கு என்ன வரும் அப்படின்னா சா ஆ அப்படின்னு தான் வரும். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே. உங்களுக்கு தமிழ் எண்கள் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக இதிலிருந்து மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். அந்த எண்கள் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னம்பொறுப்பு என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொதிகை மலையத்தான் தென்னம்பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யான் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வில்லி பாரதம் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. இந்த வில்லி பாரதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வில்லி புத்தூரார் அவர்கள் தான் இந்த வில்லி பாரதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே. இந்த வில்லி பாரதத்தை இயற்றினவர். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 பருவங்களை கொண்டுள்ளது. என்னென்ன பருவம் அப்படின்னா ஆதி பருவம் முதல் சௌப்திக பருவம் வரைக்குமே இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 10 பருவங்களை கொண்டுள்ளது. ஓகே. எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 4351 விருத்த பாடல்களை கொண்டுள்ள நூல் தான் இந்த வில்லி பாரதம் நூல். ஓகே. இது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியில் வியாசர் அவர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த வில்லி பாரதம் வந்து படைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது வள்ளலார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பினது தான் எல்லோரும் ஓப்பதன்றியும் நல்லாற்று படுமா நெறியுமார் அதுவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி புறநானூறு தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே. அதாவது உவேசா வந்து இந்த புறநானூற்றை எப்போ அச்சில் பதிப்பித்தார் 1894. ஜார்ஜ் எல்காட் வந்தீங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நல்லந்துவனார் அவர்கள் தான். நல்லந்துவனார் நெய்தல் கலியில் எத்தனை பாடல்களை பாடியிருப்பார் அப்படின்னா 33 பாடல்களை பாடியிருப்பார். ஓகே. இந்த கலித்தொகை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கலித்தொகை வந்து 155 பாடல்களை கொண்டுள்ள ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் எந்த வகையால் இது பாடப்பட்டிருக்கு அப்படின்னா கலிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் வகையால் பாடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மதுர கவி ஆழ்வார் அவர்கள் தான் நம்மாழ்வாரையே ஒரு தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிரவண பிதுபர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு நாடகத்தை படித்ததுலேருந்துமே தன் பெற்றோரிடம் காந்தியடிகள் வந்து அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகே. இந்த காந்தியடிகள் பார்த்தீங்க அப்படின்னா 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாடு ஓகேங்களா அதில் வந்து தலைமையாக வகிச்சிருக்காரு.
அப்ப வந்து அ வரவேற்பு குழு தலைவரா இருந்தவர் யாரு அப்புட்ன்னா, உ.வே.சா அவர்கள் தான் இந்த சென்னை இலக்கிய மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது 70 நா நாமார்க்கும் குடியல்லோம் எனும் பாடலை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது யாரு அப்புட்ன்னா, ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகள வந்து பாடியிருப்பாரு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிற அந்த பாடல் தான் பாரதியார் என்ன பண்ணியிருக்கு அப்புட்ன்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு பாடல தூண்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது சிலம்போட கதைநாயகி யாரு அப்புட்ன்னா, கண்ணகி. மணிமேகலையோட கதைநாயகி மாதவி. கம்பராமாயணத்தோட கதைநாயகி சீதை. அப்ப சூளாமணிங்கிற நூலோட கதைநாயகி யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்புட்ன்னா, ஆப்ஷன் டி சுயம்பிரம்பை அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அலை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி புற்று அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்புட்ன்னா, அலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அ குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அப்படிங்கிறது. என்ன அப்புட்ன்னா, ஆப்ஷன் ஏ முருகன் தான் குறிஞ்சி நிலத்துக்குரிய ஒரு தெய்வம். ஓகே. இப்ப பாருங்க, அதாவது குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகன். அதாவது அடுத்து வந்து முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் தான் யாரு? திருமால். அடுத்து வந்து இந்திரன் வந்து மருத நிலத்துக்குரிய தெய்வம் தான் இந்திரன். நெய்தல் நிலத்துக்குரிய தெய்வம் தான் வருணன் அவர்கள். ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின். பாலை நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படிங்கிறது. எது அப்புட்ன்னா, ஆப்ஷன் பி முல்லை பாட்டு தான் 10 பாட்டுல குறைந்த அடிகளை கொண்ட ஒரு நூல். ஓகே. அது எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 10 பாட்டுல முல்லை பாட்டு அப்புட்ன்னா 103 அடிகளை மட்டும் தான் கொண்டுள்ளது. மிக மிக குறைந்த அடிகளை கொண்ட ஒரு நூல். இந்த முல்லை பாட்டு வந்து எந்த பாவால பாடப்பட்டது அப்புட்ன்னா, ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது தான் முல்லை பாட்டு அப்படிங்கிறது. ஓகே. இந்த நூல வந்து இயற்றியவர் யாரு அப்புட்ன்னா, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். ஓகேங்களா? ஜஸ்ட் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் அவர்கள் தான் இந்த இந்த நூல வந்து இயற்றியவர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அப்புட்ன்னா, ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான். அத என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தமிழ் படித்திருப்பாரு. பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு வந்து தமிழ் படித்திருப்பாரு. இந்த சூரிய நாராயண சாஸ்திரிக்கு வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் யார்? அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். ஓகே. ஓகே. நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.